ஆன் பண்றா லைட் வந்து நம்ம இந்த மாதிரி லைட் செட்டப் வந்து நம்ம ரோட்ல வச்சிருப்பாங்க. இது எதுக்காகனா நம்ம கவனமா போகணும்ன்றதுக்காக. ஃபர்ஸ்ட் சிவப்பு வந்து இருக்கணும். அதுக்கப்புறம் எல்லோ வந்து ஸ்டார்ட் பண்ணி கரெக்டா நிக்கணும்னு சொல்லுவாங்க. கிரீன் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சிவப்பு, மஞ்சள், பச்சை. ஒரு வண்டியில வந்து 2 பேர் போகணும்னா 2 பேர் தான் போகணும். 3 பேர் 4 பேர் அதுக்கு மேல போக கூடாது. அந்த வண்டியில தகுந்த பேர் எத்தனை பேர் போகணுமோ அத்தனை பேர் தான் போக முடியும். அப்படி நம்ம போகிறதுனால சாலை விபத்தை வந்து தடுக்கலாம். தொலைபேசி பேசிக்கிட்டே ஃபோன் பேசிக்கிட்டே நம்ம வண்டி ஓட்டக்கூடாது. அப்படி வண்டி ஓட்டும் போது தான் நமக்கு நிறைய ஆக்சிடென்ட் ஆகுது. இப்போ மோஸ்டா வந்து இந்த மாதிரி தான் நடக்குது. தொலைபேசி பேசிக்கிட்டே வண்டி ஓட்டக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம சாலையில வந்து இந்த மாதிரி கோடு போட்டிருப்பாங்க. அந்த கோட்ல மட்டும் தான் நம்ம நடக்கணும். அது பேர் வந்து ஜீப்ரா கிராஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த லைன் பேர் வந்து அது சொல்லுவாங்க. அந்த வழியில மட்டும் தான் நம்ம நடந்து போகணும். இந்த மாதிரி நோட் பார்க்கிங் சொல்லியிருக்க இடத்துல வந்து நம்ம வண்டி நிறுத்தக்கூடாது. எந்த இடத்துல நம்ம பார்க்கிங் இந்த மாதிரி அடிக்காம எந்த இடத்துல வீல் மட்டும் போட்டிருக்கோம் அந்த இடத்துல மட்டும் தான் நம்ம வண்டி நிறுத்தணும். இந்த மாதிரி அடிச்சிருக்க இடத்துல நம்ம வண்டி நிறுத்தக்கூடாது. அது எதுக்காச்சும் ஒரு அந்த இடத்துல எல்லாம் விபத்து நடந்திருக்கோ அதனால அது மாதிரி போட்டிருப்பாங்க. அப்போ அது மாதிரி இருக்கிற இடத்துல நம்ம வந்து வண்டி நிறுத்தக்கூடாது. அப்புறம் மெயினா ஹெல்மெட் போட்டுட்டு தான் இப்பெல்லாம் வண்டி ஓட்டணும். அப்படி இல்லைன்னா சாலை விபத்து இங்க நிறைய நீங்க சொல்லணும் போய் நீ போய் சொல்லு இந்த மாதிரி சாலை விபத்து இப்போ வீட்டுல இருக்கவங்க யாராச்சும் அந்த மாதிரி பண்ணாங்கன்னா நீங்க அவங்க கிட்ட சொல்லலாம். இந்த மாதிரி பண்ணி ஓட்டுனா விபத்து நடக்கும். போகக்கூடாது. அண்ணாவோ இல்ல உங்களுக்கு அப்பாவோ தெரிஞ்சவங்க நீங்களும் பெருசா முடிச்சுட்டு வண்டி ஓட்டணும். அப்புறம் சீட் பெல்ட். இப்போ வண்டியில எங்கன்னா போனீங்கன்னா சீட் பெல்ட் போகணும். சீட் பெல்ட் போட்டு நம்ம எதனா காயம் நடக்குது அப்படின்னா சில விபத்துலாம் வந்து நம்ம தடுக்கணும். காயம் எதனா நடக்குது காயம் ஆகுது அது மாதிரி மோஸ்டா காயம் ஆகுதுன்னா அந்த காயத்தெல்லாம் நம்ம தடுக்க முடியும். இப்போ அதிகமா காயம் ஆகுது தவிர்த்துட்டு கம்மியா வந்து காயம் ஆகும். சீட் பெல்ட் போடுறது வெரி குட் ராகே. அதுக்கப்புறம் நடுவில் இப்போ ஐஸ்கிரீம் பண்ணி பார்த்துட்டு இப்போ நம்ம பார்த்தோம்ல கதை பார்த்தோம். அதில் ஐஸ்கிரீம் பண்ணி பார்த்துட்டு பசங்க ஓடினாங்களா அப்போ அந்த மாதிரி நம்ம எதனா கார் எதனா வரதை பார்த்தோம்னா அந்த இடத்துல நம்ம நிற்கணும். அது வரதை பார்த்து நம்ம ஓடக்கூடாது. அப்படி ஓடினா நம்மளுக்கு சாலை நடக்குது. அந்த மாதிரி வந்து நடக்கும். இதெல்லாம் பார்க்கணும். சாலை கடக்கும் போது என்ன சாலையே கிடைக்கும். அப்படின்னா தலையை வெளியே விட்டுட்டு அந்த மாதிரி எல்லாம் போகக்கூடாது. அப்படி போனா எதிர்க்க வந்த வண்டி வந்து அவங்க நம்மள பார்க்க மாட்டாங்க. அவங்க வந்து போயிட்டே தான் இருப்பாங்க. நம்ம கை நமக்கு தான் வந்து அடிப்போம். அதனால பஸ்ல போகல வெளியே கையில தலை நீங்க ஒரு காலி கிடைக்கிறீங்க ரோட் கிராஸ் பண்றீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு ரைட் சைடு இடது புறம் வலது ரெண்டு சைடுமே நம்ம பார்த்துட்டு தான் கிராஸ் பண்ணணும். எதுனா ஒரு சைடு வரதை நீங்க பார்க்கலனா கூட உங்களுக்கு விபத்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால பார்த்து ரெண்டு சைடுமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிராஸ் பண்ணணும். புரிஞ்சுதா பசங்க எல்லாருக்கும்? இப்போ क्वेश्चन கேட்டா ஆன்சர் பண்ணுவீங்களா எல்லாரும்? எஸ் சார். ஸ்டூடண்ட் கேக்குறா இப்படி எல்லாம் ஆன்சர்
மருத்துவத்துறையிலிருந்து சாலை பணி பொதுத்துறைக்கு சிறப்பான முறையில் ஒரு நாடகத்தை என்ன சொன்னாங்கன்னா பஸ்ல போறப்போ கை காலெல்லாம் நீட்டக்கூடாது. தலை நீட்டலாமா? தலை நமக்கு இல்லாத தப்பு. ஏன்னா நம்ம ஆசிரியர் வந்து இவங்க கூட வேலை செய்யற ஒரு ஆசிரியர் வந்து சென்னையில இருந்து வந்தாங்க. நைட் டிராவல் தூங்கிட்டே வந்து அவங்க கையை போய் விட்டுட்டு ஒரு லாரியை வந்து அடிச்சு கடைசியில் இந்த கையில் ஒரு கையே இல்லை, கையில்லாமே வந்து வேலை செய்யுது. அதனால சொல்லுவோம் எப்பவுமே வந்து ரொம்ப அடக்க ஒடுக்கமாக ட்ராவல் பண்ணுறப்போ பயணம் செய்கிறப்போ அடக்க ஒடுக்கமாக செய்யணும். அடுத்து இன்னொன்று சொன்னார், ஐஸ்கிரீம் வாங்க போகிறப்ப தான் ஆக்சிடென்ட் ஆகும். ஆமாம் தானே? அப்படியா? எந்த பொருளாக இருந்தாலும் சாலையை கடந்து போகிறப்போ ரொம்ப உஷாராக பார்க்கணும்னு சொன்னாங்க. இடத ஒன்றும் பார்க்கணும். அதாவது டபுள் ரோடு அது நிறைய வந்து ஆக்சிடென்ட் நிறைய இருக்கு. ஏன்னா முதல்ல வந்து நம்ம லெஃப்ட்ல போவோம், லெஃப்ட்ல போயிட்டு ரைட் போவோம். ரைட்டை மட்டும் பார்த்துட்டு அந்த சட்டை நிற்காம நேரம் போகும். லெஃப்ட் பா நிறைய எங்க சார் சண்முக சார் அது வந்து ஆக்சிடென்ட் ஆனாங்க. நிறைய பேர் அந்த மாதிரி ஆரம்பத்தில் ரைட் பார்ப்பாங்க, ரைட்டை பார்த்துட்டு நேராக போயிடுவாங்க. அந்த சட்டில் நின்று லெஃப்ட் பார்க்கணும். லெஃப்ட் பார்த்துட்டு வரலன்னா தான் அந்த சாலையை கிடக்கும். ரெண்டு சாலையை கிடக்கும், போகிற சாலை ஒன்று வர சாலை. ஒரே சாலையாக இருந்தால் தான் ரெண்டு பக்கமும் பார்க்கணும். அது மாதிரி சாலையை கடக்கும் போது அது எந்த இடமாவது, அதாவது சென்னையில் ஓட்டினோம், மும்பையில் ஓட்டலாம், கல்கத்தாவில் ஓட்டணும், வேலூர் ஓட்டணும், வண்டி ஊரில் ஓட்டணும். ஏன்னா எந்த ரூட்டை எப்படி வரானே தெரியாது. ரைட் ரூட்ல நான் போவோம், அவன் ராங் ரூட்லேயே வந்துட்டு நம்மளே கேள்வி கேட்போம், பார்த்து வர அவ்வளோதான். அது மாதிரி ரூட்ஸ்லேயே மதிக்க தெரியாது. அது சாலை விதி மதிக்காததுனால தான் சாலை விபத்துகளில் வந்து தமிழ்நாடு வந்து ஃபர்ஸ்ட். இந்தி அந்த பக்கம் வடநாடெல்லாம் கூட இல்லை. இங்கே தான் வந்து சாலை விதியை மதிக்கிறது கிடையாது. அதனால நம்ம உயிருக்கு ரொம்ப ஆபத்துகள் ஏற்படுது. இதெல்லாம் ஏன் உங்ககிட்ட சொல்றாங்கன்னா, நீங்க தெரிஞ்சுக்கிட்டு உங்க பெற்றோர்களிடத்துலையும் அது சொல்லணும். மது அறிஞ்சிட்டு வந்து சாலையை வண்டி ஓட்டக்கூடாது. ஹெல்மெட், அதே முன்னெல்லாம் வந்து ஹெல்மெட் இருந்தால் ஒரு பெண் எடுக்கலாம் புக்கில். மனைவிக்கு வந்து ஹெல்மெட் எடுத்துனாடி வாங்கிட்டு சொல்லுவாங்க. அதுக்கு அந்த மனைவி என்ன சொன்னாலும் ஹெல்மெட்டும் பார்க்கல, ஹெல்மெட்டும் பார்க்கல, நீ நேற்று வாங்கிட்டு வந்து புது சீட்டு தான் புடம்பு வச்சுக்கிறாங்க. நேற்று வாங்கிட்டு வந்த புது சட்டி அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, ஹெல்மெட்டை சட்டின்னு நினைச்சுக்கிறாங்க. சட்டி தான் புடம்பு வச்சுக்கிறாங்க. அது வந்து அந்த காலத்தில் அப்படிதான் கிண்டலும் அடிப்பாங்க. நிறைய இந்த வார தளத்துல தான் போடுவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்குது. இப்போ நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும். சாலை விபத்துகள் நிறைய குறைஞ்சிருக்குது. இன்னும் சாலை விபத்தே நடக்காத அளவுக்கு நம்ம சாலை விதியை பின்பற்றி நடக்கணும் அப்படின்றத ஒரு சிறந்த ஒரு நாடகத்தை மூலமா நடத்தி காட்டினார்கள். அன்னாருக்கு பள்ளியின் சார்பாக நன்றி கூறுகிறேன்.
பள்ளி மாணவர்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் சிறப்பாக செய்து எங்களை வழி நடத்தி வைத்து நன்றி. இறுதியாக இந்த விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் அனைவரின் ஒத்துழைப்புடன் இந்த பள்ளியின் சுகாதார விழிப்புணர்வு சிறப்பாக நிறைவடைகிறது. கல்வி கண் திறக்கும் பள்ளி, அறிவு கதவுகள் திறக்கும் பள்ளி, சாதனைகள் பல படைக்க பள்ளி விழா ஒரு படிக்கட்டு.